ஹாய்ப்பா, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஹோல் ரியாக்ஷன்ப்பா. ரொம்ப முக்கியமான கொஷின். நம்ம முக்கியமான கொஷின் சீரியஸில் இன்னைக்கு 5th கொஷின் பார்க்குறோம். சரி, டாபிக் உள்ள போயிடலாம். இதில் என்ன ப்ராடக்ட் கிடைக்குது மேம் அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட் கிடைக்குதுப்பா. எதை யூஸ் பண்ணி அப்படின்னா ஃபீனாலை யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபீனால் எடுத்துப்போம். ஃபீனால் ஃபார்முலா என்னப்பா? C6H5OH. இப்போ ஃபீனால் எடுத்திருக்கேன். இதோட என்ன செய்கிறேன் அப்படின்னா பேஸ் ஆட் பண்ணுறேன், NaOH ஆட் பண்ணுறேன். ஸோ Na ப்ளஸ் OH மைனஸ் இல்லையா, இந்த OH இந்த ஹெச்சோட சேர்ந்து H2 ரிமூவ் ஆகிடும். இந்த சோடியம் போய் ஓவோட சேர்ந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் பினாக்சைடு ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகேவாப்பா? இப்போ இந்த சோடியம் பினாக்சைடு கூட கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணுறீங்க. CO2 400 Kelvin, another one is 4 to 7 bar pressure மெயின்டைன் பண்ணுறீங்க. என்ன ஆகுனா இங்கெல்லாம் என்ன பார்க்கும்? CH இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே வந்து இந்த CO2 இந்த பொசிஷன் ஆக்குபை ஆகுது. அப்போ இங்கே இருக்க ஹைட்ரஜன் வந்து வெளில போகணும். ஓகேவா? வெளில போகணும். ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்னா இப்படி இருக்காப்பா. இப்போ இந்த CO2 வந்து இங்கே ஆக்குபை பண்ணும்போது இங்கே இருக்க ஹைட்ரஜன் வந்து வெளில போகும் இல்லையா? அப்போ இங்கே COO, ஓகேவா, ஹைட்ரஜன் வெளில போயிடுச்சு. வெளில போகிற அந்த ஹைட்ரஜன் இந்த சோடியம் இருக்கு இல்லையா, இதை வந்து கீழே அனுப்பிடும். சரிங்களா? இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு அந்த ஹைட்ரஜன் இந்த பொசிஷனில் ஆட் ஆகிடும். ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு பேர் சோடியம் சாலிசிலேட். ஏன் இப்படி சொல்கிறோம்? இது சாலிசிலிக் ஆசிட் இல்லையா? இதோ பாருங்க, இது சாலிசிலிக் ஆசிட். இது சாலிசிலிக் ஆசிட். இல்லை ஹைட்ரஜனுக்கு பதிலாக சோடியம் ஆட் ஆயிருக்கு, அதனால என்ன சொல்கிறோம்? சோடியம் சாலிசிலேட். இப்போ இதில் ஃபர்தர் என்ன செய்கிறீங்கன்னா கிடைச்ச ப்ராடக்டை ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறீங்க, அதாவது ஆசிட் ஆட் பண்ணுறீங்க H+. சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சோடியத்தை ரிமூவ் பண்ணி இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே ஆக்குபை பண்ணிடும். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட் ப்ராடக்டாக கிடைச்சிடும். சோடியம் ரிமூவ் ஆகிடும். ஒரு HClO H எதுனா சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த ClO இல்லை அயோடின் கூட சேர்ந்து Na வந்து வெளில வந்துடும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.